ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது குவைத் தமிழ் கராஜ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரு பிஸ்டன் ரிங்ஸ் வந்து எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். பிஸ்டனை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து மற்ற பிஸ்டனை விடவும் இந்த பிஸ்டன் வந்து ரொம்ப வந்து உயரத்தில் வந்து சின்னதாக இருக்கும். அடுத்து வந்து கொம்ப்ரஸர் ரிங்ஸை பார்த்தீங்கன்னா ஒரே கொம்ப்ரஸர் ரிங்ஸ் தான் வரும் இந்த பிஸ்டனில் பொறுத்தளவுக்கு. இதை எந்த டைப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், எப்படி இதை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரிங்ஸை பொறுத்தளவு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து நீ இந்த முறையில் வந்து ரிங்ஸை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கம்ப்ளைண்ட் வராது. உங்களுக்கு தெரியும் வந்து பிஸ்டனில் வந்து ஒரு டொட் வந்திருக்கு, அது வந்து எக்ஸோசைஸ். சில பைக்கில் வந்து எரோ மார்க் இருக்கும், சில பைக்கில் வந்து டொட் வரும். டொட் வரது வந்து எக்ஸோசைஸ், மற்றது வந்து இன்டெக் சைடு. இந்த ஒயில் ரிங்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நெலி டைப்பில் வந்து ஒயில் ரிங்ஸ் வரும். இந்த ஒயில் ரிங்ஸை வந்து எம் டைப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அதை வந்து டபிள்யூ ஷேப்லேயும் வரும், மற்ற சைடு வச்சு பார்த்தோம்னா எம் டைப்பில் வரும். நம்ம எம் டைப்புக்கு வச்சு ஃபிக்ஸ் பண்ணோம்னா ரொம்ப வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து ரிங்ஸை வந்து நீங்கள் எம் டைப்பில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். சரியாக வந்து இன்டெக் சென்டர்லேருந்து வந்து ரிங்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்த ரிங்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய மேலுக்கும் கீழுக்கும் வரக்கூடிய ரிங்ஸ், அதாவது ரொம்ப மெலிசாக இருக்கும், அந்த ரிங்ஸை வந்து அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். கீழுக்கு வரக்கூடிய ரிங்ஸை ஃபஸ்ட்டுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த ரிங்ஸை ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது வந்து ரொம்ப வந்து கரெக்டாக வந்து பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் வந்து அந்த ரிங்ஸ் வந்து சின்ன ரிங்ஸ்ன்றதால தான் பெண்ட் ஆயிரும். அதனால் வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 2 தரம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிடும். அந்த ரிங்ஸை வச்சு ஃபஸ்ட்டுக்கு வந்து லெஃப்ட் சைடில் ஃபிக்ஸ் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில், அதையும் வந்து அதனோட ரைட் சைடில் வச்சு அதனுடைய வெட்டு அப்படி விரலால் அப்படியே ஒரு ரவுண்ட் சுற்றி விட்டிங்கன்னா கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து இறங்கிடும். லெஃப்ட்டு ரைட்டு 2 சைடும் பீட் பண்ணணும். சென்டரில் வந்து நெலி டைப்பில் வரக்கூடிய ஃபிங்ஸை வந்து சென்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொம்ப்ரஸர் ரிங்ஸ், இது வந்து டாப் 1. மற்ற பைக்களுக்கு பார்த்தீங்கன்னா டாப் 1 டாப் 2 ரிங்ஸ் வரும். ஆனால் அந்த பைக்களுக்கு வந்து ஒரே ரிங்ஸ் தான் வரும். அதை வந்து எக்ஸோ சைடில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அந்த பிஸ்டனில் டொட் மார்க் அவுட் சைட் மார்க்கில் அந்த சைடில் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ரொம்ப கரெக்டாக இருக்கும். சில பேர் வந்து நிறைய பேர் வந்து ஒவ்வொரு விதமாக வந்து ரிங்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், உங்களோட பைக்கிலுக்கு வந்து எந்த விதமான ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது. இந்த வீடியோவில் நம்ம டாப் 1, அதாவது ஒரு ரிங்ஸ் வரக்கூடிய அந்த ரிங்ஸை வந்து எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக வந்து உங்களுக்கு சொல்லி தந்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமுள்ள வீடியோவாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.